10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ஜிம்னோஸ்போம் கேரக்டர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த ஜிம்னோஸ்போம் கேரக்டரில் என்னென்னலாம் நமக்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பார்ட்டிகல் இருக்குது, எந்தெந்த பார்ட்டிகல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் ஜிம்னோஸ்போம், அதே மாதிரி கம்பேரிட்டிவ் ஆஃப் த ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஆஞ்சியோஸ்போம் பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னாலே நமக்கு என்னது, ஆஞ்சியோ அப்படின்னா பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், அதாவது நேக்கடு C2 நேக்கடு ஓவியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதை பற்றினா இதில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு சைக்கஸ், பைனஸ், நீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்பிட்வீன் நமக்கு வந்து ஆஞ்சியோஸ்போமோட கேரக்டரும் இருக்கும், ஜிம்னோஸ்போமோட கேரக்டர் இருக்கும். சரிங்களா? அதாவது வெசல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்னோஸ்போம் எது அப்படின்னா நீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஓகே, சரி. அதே மாதிரி ஸ்போரோஃபைட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாமினண்ட்டாக வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸ்போரோஃபைட்னா என்னது, நமக்கு இந்த பிளான்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிட்டு ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருந்தா அதுக்கு என்ன பேர், ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதே மாதிரி ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கஸில் வந்து கொரலாய்டு ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதில் வந்து சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனோ பாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து அங்கே அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். சரிங்களா? அதேமாதிரி பைனஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரூட்டில் வந்து என்ன இருக்கும், மைக்கோரைசா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இந்த கோனிபரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது பைனஸ் பிளான்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோனிபரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாங் ஷூட், டுவார்ப் ஷூட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பிரான்ச்சில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, அதேமாதிரி லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் டைமார்பிக் ஃபோலியேஜ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு பக்கமாக நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டூ பார்ட்டிகளை வந்து நமக்கு டிவைடாக இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த லீவ்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு ஜிம்னோஸ்போம் பிளான்ட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நார்மல் கேரக்டர்லேருந்து ஜீரோஃபைட்டிக் கேரக்டர் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நார்மலாக ஜிம்னோஸ்போம் அப்படின்னாலே எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், நமக்கு ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நீட்டம் சொல்லக்கூடிய பிளான்ட்டு, வெல்விச்சியா, எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இதில் வந்து வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வுட்டு பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிப்போம். எப்படி மேனோசைலிக், பிக்னோசைலிக்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிப்போம். சரிங்களா? நமக்கு ஜிம்னோஸ்போமில் என்ன இருக்குது, செகண்டரி க்ரோத்துன்னு சொல்லக்கூடியது நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ மேனோசைலிக்னா என்ன அப்படின்னா த போரசஸ் சாஃப்ட் எ மோர் பேரங்கைமா செல்ஸ் வித் வைடு மெடுலரி கேரக்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன பேருனா மேனோசைலிக். எக்ஸாம்பிள் வந்து சைக்கஸ் தான் நமக்கு வந்து மேனோசைலிக் வந்து எக்ஸாம்பிள். ஓகே, இதே பிக்னோசைலிக் அப்படின்னா காம்பேக்ட் அப்படின்னா நெருக்கமாக. சரிங்களா? அதில் வந்து என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா வித் நேரோ மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பைனஸ் பிளான்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ மேனோசைலிக் அண்டு பிக்னோசைலிக்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேனோசைலிக்னா சைக்கஸு, பிக்னோசைலிக் அப்படின்னா பைனஸ் பிளான்ட்டு. தட் இஸ் அ எட்டிரோஸ்போரஸ். த பிளான்ட் மேபி மொனோசியஸ், பைனஸ், டயேசியஸ்னா சைக்கஸ். ஓகே, இப்போ மொனோசியஸ்னா என்னது, பைனஸ். இப்படி நம்ம ஈஸி அப்படி நினைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னா சைக்கஸ், பைனஸ், நீட்டம் இல்லையா? அப்போ DMD அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கலாம். சைக்கஸ்னா டயேசியஸ், பைனஸ்னா மொனோசியஸ், நீட்டம் அப்படின்னா டயேசியஸோட ஒரு கேரக்டர். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் எட்டிரோஸ்போரஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர், அதுதான் நம்ம என்னது மோனோசியஸ் டயசியஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டரு. அப்புறம் மைக்ரோஸ்பொராஞ்சியா அண்ட் த மெகாஸ்பொராஞ்சியா ஆர் ப்ரொடியூஸ்டு பை த மைக்ரோ ஸ்போரோஃபில் அண்ட் த மெகாஸ்போரோஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். மேல் அண்டு ஃபீமேல் கோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அனிமோஃபில்லஸ் பாலினேஷன் வந்து இருக்கும். அது என்ன அனிமோஃபில்லஸ் அப்படின்னா விண்டு மூலியமாக நடக்கக்கூடிய பாலினேஷனுக்கு தான் என்ன பேர் அனிமோஃபில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைஃபனோகேமஸ் அண்டு போலன் டியூப் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த மேல் நியூக்ளியை வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு போலன் டியூப் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சைஃபனோகேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த ஸ்பான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1965 ஜிம்னோஸ்போம் வந்து 3 classes 9 orders 31 ஃபேமிலி அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை பிரிக்கிறாரு. 3 classes 9 orders அண்ட் 31 ஃபேமிலி என்ன பண்ணுறாரு தனித்தனியாக பிரிக்கிறார். சரிங்களா? அப்போ என்ன பிரிக்கிறாங்க? சைக்கடாப்சிடா சைக்கஸ், கோனிபராப்சிடா பைனஸ், நீட்டாப்சிடா நீட்டம். The comparison of the gymnosperm with the angiosperm. The gymnosperm resemble with the angiosperm of the following features: presence of the well-organized plant body which is differentiated into the root, stem and leaves. என்ன இருக்கு நமக்கு டிஃபரன்ஷியேஷன் நமக்கு ஆயிருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ ஜிம்னோஸ்போமில் வேற என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலி எம்ப்ரியோனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னோஸ்போமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மேங்கோவிலே அதே மாதிரி என்ன இருக்கும் நமக்கு பாலி எம்ப்ரியோனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நேக்கடு ஓவியல் அண்ட் நேக்கடு சீடு இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஜிம்னோஸ்போமில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எண்டோஸ்போமை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா ஹாப்ளாய்டு கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ எண்டோஸ்போம் எப்போ உருவாகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது டெவலப்டு பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா? ஃபெர்டிலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே எண்டோஸ்போம் வந்து இதில் உருவாயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து இதில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கேரக்டரு ஜிம்னோஸ்போமில் கிடையாது. சிங்கிள் ஃபெர்டிலைசேஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த லைஃப் சைக்கிள் ஸோன் த ஆல்டர்னேஷன் ஆஃப் த ஜெனரேஷன் த ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸ் டாமினண்ட்டாக என்ன இருக்கும் நமக்கு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் இருக்கும். கெமெட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேம்பியங்கிற வார்த்தை நமக்கு இருக்கும். சரியா? கேம்பியத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஜிம்னோஸ்போம்லையும் டைகாட் பிளான்ட்டில் மட்டும்தான் என்ன இருக்கும் நமக்கு கேம்பியம் சொல்லக்கூடியது இருக்கும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கேம்பியம் அப்படின்னா செகண்டரி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் கேம்பியத்தோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அதே மாதிரி ஃப்ளவர் நீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசம்பிள் டு த ஆஞ்சியோஸ்போம் இன் மேல் ஃப்ளவர். எதோட ரிசம்பிளாக இருக்குது? ஆஞ்சியோஸ்போமோட மேல் ஃப்ளவருக்கு ரிசம்பிளாக இருக்குது. அதே மாதிரி ஜைகோட் இந்த ரெஃபரன்ஸ் டு த ஃபஸ்ட்டு செல் எது அப்படின்னா ஸ்போரோஃபைட்டுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஜைகோட்டோட ஃபஸ்ட்டு செல்லு. அதே மாதிரி இன்டகமெண்ட் அரவுண்ட் த ஓவியூல். ஓவியூல் அப்படிங்கிறது இருக்குது, சீடம் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஆனால் என்ன இல்லை ஓவரின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் இதில் இல்லை. அப்போ போத் பிளான்ட் அண்ட் குரூப் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் த சீடு. போலன் டியூப் ஹெல்ப் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் நியூக்ளியை இன் போத். அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் யூ ஸ்டீல். எப்படி டைகாட்டில் வந்து நமக்கு ஸ்டீல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி எப்படி இருக்குது நமக்கு இதில் வந்து யூ ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஜிம்னோஸ்போமோட இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள் நமக்கு ஜிம்னோஸ்போம் இது ஆஞ்சியோஸ்போம். ஜிம்னோ அப்படின்னால என்ன சொல்லியிருக்கு? ஓப்பன் இல்லையா? ஸ்போம் அப்படின்னா சீடு. அப்போ சீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது? ஓப்பனாக இருக்குது. அதை சுற்றி என்ன இல்லை நமக்கு எந்த ஒரு கவரிங் லேயரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு கிடையாது. ஸோ அந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஞ்சியோ அப்படின்னா பாக்ஸ். சரிங்களா? அப்போ ஸ்போம்னா சீடு. அப்போ சீடை சுற்றி என்ன இருக்குது நமக்கு ஒரு கவரிங் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம். இப்போ வெசல்ஸ் வந்து இதில் அப்சென்ட். எக்ஸப்ட் எதில் மட்டும்தான் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீட்டத்தில் மட்டும்தான் என்ன இருக்கும் நமக்கு வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ வெசல்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா நமக்கு நீட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டில். சரிங்களா? அப்போ மற்ற காமன் பிளான்ட்டில் ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் வெசல்ஸு ஆப்சென்ட். ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெசல்ஸ் வந்து காமனாகவே என்ன இருக்கும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு சில பிளான்ட் மட்டும் என்னது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஞ்சியோஸ்போமில் வந்து நமக்கு வெசல்ஸ் வந்து இருக்காது. சரிங்களா? இந்த விண்ட்ரேசியே
டெக்கான்ட்ரேசியே அப்படின்னு சொல்லக்கூடிய 2-3 பீசஸ் இருக்கும் சரிங்களா. அந்த பீசஸில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெசல்ஸ் வந்து இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா எவல்யூஷனரியாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிம்னோஸ்போம் பிளான்ட்லேருந்து ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் உருவாகிற டைம் சரிங்களா. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னது அந்த வின்ட்ரேசியா, டெக்கான்ட்ரேசியா, டெட்டான்ட்ரேசியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளான்ட்டில் எதுலையுமே என்ன இருக்காது அப்படின்னா இந்த வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருக்காது. சரி, அது எக்ஸெப்ஷனல் கேரக்டர். அது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கில் வந்து நம்ம கொடுக்கல சரிங்களா. சரி, அதுக்கப்புறம் ப்ளோயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் சரிங்களா. இப்போ ப்ளோயத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறது தான் ப்ளோயத்தோட இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. அப்போ இதில் லேக் கம்பேனியன் செல் இதில் என்ன இருக்காது அப்படின்னா கம்பானியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்சென்ட். இதில் ஜிம்னோஸ்போமில் சரிங்களா. அதே மாதிரி ஆஞ்சியோஸ்போமை பொறுத்த வரைக்கும் கம்பானியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த கம்பேனியன் செல்ஸ் எதோட நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு இந்த வெசல்ஸோட பார்ட்டிகள் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஓவியூல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேக்டு கேரக்டர். ஓவியூல் எப்படி இருக்குது நமக்கு வந்து நேக்டாக நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது ஓவியல்ஸ் நேக்டு. அப்போ கண்டிப்பாக சீடு எப்படி இருக்குது நமக்கு வந்து இது ஓப்பனாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சரிங்களா. அப்போ அதுக்கு அடுத்தது ஓவியூல்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித் த ஓவரி. இது நமக்கு ஆஞ்சியோஸ்போம்னா என்ன இருக்கும், ஓவியூல் இருக்கும், ஓவரி இருக்கும். ஓவியூல்னா சீடை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஓவரி அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்டை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும் இல்லையா. ஓவியூல்னால் எதை ஃபார்ம் பண்ணோம், சீடை ஃபார்ம் பண்ணும். அப்போ ஆஞ்சியோஸ்போமில் வந்து ஃப்ரூட்டும் இருக்குது, அதே மாதிரி சீடும் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஓவியூல் சீடு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அப்போ ஃப்ரூட்டெல்லாம் என்னது அப்படின்னா இது வந்து நமக்கு சீடை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அல்லது மெக்கானிசம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்லாம் சரிங்களா. அப்போ எவல்யூஷனரியாக பார்க்கும்போது நவடேஸ் இருக்கக்கூடிய பிளான்ட் எது அப்படின்னா இந்த ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் தான் இப்போ என்னது நமக்கு டாமினன்ட் சரிங்களா. இப்போ இந்த எரா சொல்லுவாங்க, நமக்கு என்ன எரா சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேலியோசோயிக் எரா, மீசோசோயிக் எரா, சீனோசோயிக் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய எராவுக்கு என்ன பேர் அப்படின்னா சீனோசோயிக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எரா பீரியட் எபாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவடேஸ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் எது அப்படின்னா சீனோசோயிக் எரா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இப்போ இந்த எராவில் எது டாமினன்ட் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் டாமினன்ட்டு. இதே நமக்கு வந்து ஜிம்னோஸ்போம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீசோசோயிக் எரா. அன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த டைனோசர்ஸ் எல்லாம் வாழ்ந்தது பெரிய பெரிய காடுகளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த யுகத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அந்த எராவுக்கு பேர் தான் மீசோசோயிக் எரான்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஜ் ஆஃப் சைக்கடஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்னது அதிகமான ஜிம்னோஸ்போம் பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாமினண்ட்டாக பெரிய பெரிய மரங்களாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் நமக்கு விண்டு பாலினேஷன் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். என்ன பாலினேஷன் இருக்கும் அப்படின்னா விண்டு பாலினேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதாவது நமக்கு வந்து அனிமோஃபில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றின் மூலமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் நடக்கும். இதில் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஃபெர்டிலைசேஷனுக்கு எதுவுமே நமக்கு வாட்டர் அப்படிங்கிறது தேவையில்லை சரிங்களா. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமோஃபில்லஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அதாவது சல்ஃபர் சவர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். பைனஸ் பிளான்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக அந்த மேல் கேரக்டரில் என்ன பண்ணும் அப்படின்னா போலன் கிரைன்ஸை வந்து அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ காடு ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா பரவி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலரில் அப்படியே சல்ஃபரை கொட்டின மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சல்ஃபர் சவர் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சியோஸ்போமை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இன்செக்ட் பாலினேஷன், விண்டு பாலினேஷன், வாட்டரு, அப்புறம் அனிமல்ஸ் மூலிமா பாலினேஷன் நடக்கிறது, வவ்வால் மூலிமா நிறைய இருக்குது சரிங்களா. ஏன்னா இது எல்லாமே எதில் வந்துடும் நமக்கு இந்த ஆஞ்சியோஸ்போம் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸில் வந்துடும் சரிங்களா. ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் காமனாக என்ன அப்படின்னா அனிமோபில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் என்னவாக இருக்கும் நமக்கு காமனாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடியது கேரக்டர் இருக்காது சரிங்களா. ஆனால் ஆஞ்சியோஸ்போமில் என்ன இருக்கும் நமக்கு டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு இருக்கும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது ஓவியல் கேரக்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும், சீடு இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. இதில் வந்து நமக்கு இந்த இடத்துல இந்த எண்டோஸ்போம்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஹாப்ளாய்டு கண்டிஷனில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்னது நமக்கு ஒரே ஒரு ஃபெர்டிலைசேஷன் மட்டும்தான் நடக்கும். அதனால தான் என்னது எண்டோஸ்போமு ஹாப்ளாய்டு கண்டிஷனில் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது சரிங்களா. அப்போ ஜிம்னோஸ்போமோட எண்டோஸ்போம்
என்ன கண்டிஷனில் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ ஜிம்னோஸ்போமோட எண்டோஸ்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஹாப்ளாய்டு கண்டிஷனில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுவும் அந்த எண்டோஸ்போம் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன், முன்னாடியே ஃபார்ம் ஆயிரும். எதில்? ஜிம்னோஸ்போமில். ஆனால் நமக்கு ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் என்னது, டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்குது இல்லையா? அப்போ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோஸ்போம் வந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்போ அங்கே எத்தனை நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மொத்தம் 3 நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அது என்ன கண்டிஷன் அப்படின்னா ட்ரிப்ளாய்டு கண்டிஷன். அப்போ ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போம் என்ன கண்டிஷன் நமக்கு? ட்ரிப்ளாய்டு கண்டிஷன். ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் ஹாப்ளாய்டு கண்டிஷன். இதில் ஃப்ரூட் ஆப்சண்ட்டு, ஆஞ்சியோஸ்போமில் என்ன இருக்கும்? ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர் ஆப்சண்ட்டு, ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இதான் நமக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது. சரிங்களா? சரி, எஸ்பெஷலி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பார்த்துங்க. இந்த விண்டு பாலினேஷன் இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கேரக்டர். இப்போ டபுள் ஃபெர்டிலைசேஷன் இல்லை. எண்டோஸ்போம் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. எண்டோஸ்போம் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன், இது நமக்கு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். இது ஆப்ளாய்டு கண்டிஷன், இது ட்ரிப்ளாய்டு கண்டிஷன். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பார்ட்டு. அப்புறமேட்டு நமக்கு வெசல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்னோஸ்போம் பிளான்ட் எதுன்னு கேட்பாங்க. நீட்டம், வெல்விச்சியா, எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெசல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்னோஸ்போம். சரிங்களா? காமனாக ஜிம்னோஸ்போம்னா வெசல் இருக்காது. அப்போ ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஜிம்னோஸ்போம். ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய லார்ஜஸ்ட் உட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இதில் என்ன மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற உட்டு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நான் போரஸ் உட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த உட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா நான் போரஸ் உட்டுன்னு சொல்லக்கூடியது. ஆஞ்சியோஸ்போமை கம்பேர் பண்ணும்போது ட்ரீ என்னமோ பெரிய பெரிய லார்ஜ் கேரக்டராக இருந்தாலும் கூட எக்கனாமிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிம்னோஸ்போமோட உட்டு அந்த அளவுக்கு என்னது எக்கனாமிக்கல் வேல்யூ இல்லை. ஆஞ்சியோஸ்போமோட உட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக அதிகமாக யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த உட்டு எல்லாமே போரஸ் உட்டு. ஜிம்னோஸ்போமில் இருக்கக்கூடிய உட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் போரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? சார், ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளான் கேரக்டர் என்ன அப்படின்னா சைக்கஸ் செர்சினாலிஸ். என்ன பிளான் கேரக்டர் அப்படின்னா சைக்கஸ் செர்சினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் பீசிஸ். அதாவது சைக்கடேசிரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிளான்ட்டில் வரக்கூடியது. அப்போ சைக்கஸ் செர்சினாலிசிஸும் சைக்கஸ் ரெவல்யூட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணுது? இந்த ப்ரொடியூஸ்டு இன் சாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது அந்த அடிப்பகுதி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த மரத்தோட அடிப்பகுதியை வெட்டும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சதைப்பற்றுள்ள ஒரு பகுதியாக இருக்கும். அதான் சாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். அதை நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால் த ஸ்டார்ச். அப்போ சைக்கஸ் செர்சினாலிஸு, சைக்கஸ் ரெவல்யூட்டா. ஓகேங்களா? அப்போ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? நமக்கு சேகோ அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ அது என்ன முக்கியமான யூசஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா த ஸ்டார்ச் யூஸ்டு எஸ் அ ஃபுட்டு. என்னவா பயன்படுத்திக்கிறாங்க? ஃபுட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மலைவாழ், இந்த பெரிய பெரிய ஹில்ஸ் எல்லாம் வாழக்கூடிய இந்த பழங்குடியின மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு இந்த வந்து உணவாக பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பைனஸ் ஜியார்டினான்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்டட் சீட். சரிங்களா? அப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சீடை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வறுத்து அதை என்ன பண்ணுறாங்க, இது வந்து நமக்கு வறுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நமக்கு பொரி மாதிரி கிடைக்கும். சரிங்களா? அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு உணவாக அல்லது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிறாங்க. பைனஸ் ஜியார்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ் யூசஸ் ஆஃப் த ஃபுட். எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபுட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்போ பைனஸ் ஜியார்டினா இது ரோஸ்டட் சீட் கேரக்டர். அதுக்கப்புறம் ஏபிஸ் பால்சமேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் பீசிஸ். சரிங்களா? அப்போ ரெசின் கனடா பால்சம். சரிங்களா? என்ன பேர் அப்படின்னா கனடா பால்சம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த கனடா பால்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஸ்கோப்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டிங் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மவுண்டிங் மீடியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா கனடா பால்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஏபிஸ் பால்சமேனியா அப்படிங்கிற ஒரு தாவரத்துலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த பர்மனண்ட் ஸ்லைடு ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது பயன்படுது நமக்கு ஏபிஸ் பால்சமேனியா அப்படிங்கிறது வந்து நமக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பைனஸ் இன்சுலரிசிஸ், பைனஸ் ராக்ஸ்பெர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோசின் அண்டு டர்பண்டைன் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் சைசிங் அண்டு வார்னிஷ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, எந்த பிளான்ட் நமக்கு பைனஸ் இன்சுலரிசிஸ், பைனஸ் ராக்ஸ்பெர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். ஓகேங்களா, இதில் வந்து பேப்பர் சைசிங் அண்டு வார்னிஷ்லாம் தயாரிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட். சரியா, இதோட காமன் பேர் என்ன அப்படின்னா ஆரக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடியது மங்கி பசில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குரங்கின் புதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான்ட் பார்ட்டிகள் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் நமக்கு வந்து மங்கி பசில் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிசியா அண்ட் த பில்லோ கிளடோட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பார்க் ஈல்டு த டேனின் அண்ட் யூஸ்டு ஃபார் த லெதர் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ பார்க் ஈல்டு டேனின் அண்டு லெதர், இந்த தோல் தொழிற்சாலைலாம் இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பார்க்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு டை மாதிரி. சரிங்களா, அது சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் த டாக்ஸிஸ் பிராவிஃபோலியா, அடுத்த பீசஸ் நமக்கு என்ன அப்படின்னா டாக்ஸிஸ் பிராவிஃபோலியான்னு சொல்லக்கூடியது. இதுலேருந்து என்ன பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா டாக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஓகே, அப்போ டாக்ஸிஸ் பிராவிஃபோலியா, டாக்ஸல் பிரித்து எடுக்கிறாங்க. ட்ரக் யூஸ்டு ஃபார் த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் எது அப்படின்னா இந்த ட்ராக்கஸ் பிராவிஃபோலியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு 1 மார்க் கொஷனில் கேட்கலாம். அடுத்தது எபிட்ரா ஜார்டினா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிட்ரீன். இதுலேருந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா எபிட்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு தயாரிக்கிறாங்க. சரிங்களா, எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது எதுலேருந்து தயாரிக்கிறேன்னு கொஷின் கேட்பாங்க 1 மார்க் கொஷினில். எபிட்ரா ஜியாடினா அப்படிங்கிறதுல வந்து நமக்கு எபிட்ரின்னு சொல்லக்கூடிய மருந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் தென் இஸ் ஆஸ்துமா அண்ட் பிராங்கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுறாங்க நமக்கு இது வந்து நமக்கு மெடிசனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ எபிட்ரின் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எக்கனாமிக்கல் மெடிசனல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் பார்ட்டிகல். அதுக்கடுத்தது பைனஸ் ராக்ஸ்பெர்ஜி இதுலேருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஓலியோ ரெசின் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரி, இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், சோப்பு, அதாவது இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக இதில் பயன்படுத்திக்கிறாங்க. சோப், வார்னிஷு, அதுக்கப்புறம் இந்த பிரிண்டிங் இங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ யூஸ் டு மேக் சோப், வார்னிஷ் அண்ட் பிரிண்டிங் இங்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த பைனஸ் ராக்ஸ்பெர்ஜின்னு சொல்லக்கூடியது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஓலியோ ரெசின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு கிடைக்கக்கூடியதை வச்சு நம்ம இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பைனஸ் ராக்ஸ்பெர்ஜி பிசியா சிமித்தியானா அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா உட்டு பல்ப்பு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா உட்டு பல்ப்பு யூஸ் டு மேக் எ பேப்பர். சரிங்களா, யூஸ் டு மேக் எ பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த ராக்ஸ்பெர்ஜி, இந்த பிசியா சிமித்தினியான்னு சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரத்தை பூரா அரைச்சி ஒரு பவுடர் கூழ் மாதிரி தயாரித்து என்ன பண்ணுவாங்க, அந்த கூழ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் செட்ரஸ் டியோடரா அப்படின்னு சொல்லக்கூடிய இதனால பெரிய பெரிய உட்டு. சரிங்களா, அதாவது இதோட உட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரயில்வே ட்ராக்கில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிமெண்ட் கல் மாதிரி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சரிங்களா, அதாவது ரெண்டு தண்டவாளத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒரு சிமெண்ட் கல் மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் கல் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இதே வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த மரத்தோட பீஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை கட்டையை தான் போட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா, அந்த பிளான்ட்டு தான் எது அப்படின்னா ரயில்வே ஸ்லிப்பராக அதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா, ரயில்வே ஸ்லிப்பர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ராக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மேலே வந்து அந்த இரும்பு தண்டவாளம் போகும். சரிங்களா, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிமெண்ட்டு இதான் வச்சுருக்காங்க.
அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வுட்டை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ செட்ரஸ் டியோடராங்கிறது இந்த வுட் இஸ் ரயில்வே ஸ்லீப்பர், அதுக்கப்புறம் டோர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, போட்டு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எது யூஸ் ஆகுது நமக்கு, இந்த செட்ரஸ் டியோடரா அப்படிங்கிறது தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் செட்ரஸ் அட்லாண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா செட்ரஸ் அட்லாண்டிகான்னு சொல்லக்கூடியது. இது ஆயில் சரிங்களா, யூஸ்டு ஃபார் த பர்ஃப்யூமரி, யூஸ்டு ஃபார் த பர்ஃப்யூம் சரிங்களா. நம்ம அந்த பாடி சென்ட்ல சொல்கிறோம் இல்லையா, அந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாரிக்கிறதுக்காக எது பயன்படுது அப்படின்னா இந்த செட்ரஸ் அட்லாண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா பயன்படுது சரிங்களா. இது என்ன அப்படின்னா நமக்கு ஆயில் ப்ரிப்பரேஷனுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் நமக்கு இதில் இந்த எக்கனாமிக்கல் இம்பார்ட்டனை பேஸ் பண்ணி அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு சில தாவரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜிம்னோஸ்போம் பிளான்ட்ல இருக்குது. என்னென்ன பிளான்ட் அப்படின்னா துஜா, குப்ரசஸ், ஆரக்கேரியா அண்ட் த கிரிப்டோமேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நமக்கு டெக்கரேட்டிவ் அழகுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கோ இதுக்கோ போனீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த முன்னாடி அந்த கல்யாண மேடையெல்லாம் திருமண மேடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேட்டிவ்க்காக நிறைய இது வச்சுருப்பாங்க சரிங்களா. ஒரு க்ரீன் கலரில் லீஃப் வச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த துஜா, குப்ரசிஸ், ஆரக்கேரியா, கிரிப்டோமேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டோடைய லீவ்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க.